அஸ்ஸலாமு அலைக்கும் and good evening students. வணக்கம். ஸ்கிரீன் ஷேர் குயிக்ல எல்லாரும் ஜாயின் ஆகணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செமினார்ஸுக்கு வாரத்துக்கு கால் பண்றாங்க. கொஞ்சம் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஜாயின் ஆகட்டும். ஜாயின் ஆகுங்க, குயிக்ல ஜாயின் ஆகணும். கிளாஸை முடிக்கணும் நேரத்தில். ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, நல்லா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பீங்க. செயற்பாட்டு முகாமைத்துவம் தான் சின்ன யூனிட். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான பாடமாக்கக்கூடிய கன்செப்ட். நான் சொன்ன மாதிரி பாடமாக்கினா ஈஸி. 50-60 பேர் இருந்தீங்க, இன்னும் மத்தாக்கள் ஜாயின் பண்ணல. 35 பேர் தான் இருக்கீங்க. அப்போ இப்போதானே முக்கியமான பாஸ் பேப்பர் போகிறோம். அப்போ அவங்களுக்கு தான் கொஞ்சம் என்ன செய்யறது. இனி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது நீங்க தான் தியானம் செய்யணும். அவங்களோட படிப்பு அவங்களுக்கு தான் தேவை. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் கரைக்கிறது கிளியரா கேக்குதுன்னு சொன்னா சொல்லுங்க. ஓகே, எப்ப நம்ம எஸ் அக்தார். ஓகே ஓகேம்மா. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் நிறைய பேரை கைட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட தொடர்ச்சியா கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ச்சியா பேசக்கூடியது, தொடர்ச்சியா டவுட் கேட்பாங்க, அவங்க எல்லாம் நிறைய பேரை கைட் பண்ணி வச்சுக்கிறேன். அவங்க கட்டாயம் எடுத்தே ஆகும். எல்லோரும் எடுக்கணும். அதே இந்த கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் எனக்கு தெரியும். இதுல 60 பேர் வந்தீங்க, 60 பேரையும் எனக்கு தெரியும். ஓகே, எல்லோருடையும் பேசித்தான் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், தரக்கட்டுப்பாட்டிற்காக பிரயோகிக்கக்கூடிய மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தரத்துக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு மார்க் பிரயோகிக்கக்கூடியன்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய மார்க் பண்ணிக்கொள்ளுமா. பிரயோகம் தான் பயன்படுத்தக்கூடிய. ஓகே, இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தரக்கட்டுப்பாட்டுக்காக பிரயோகிக்கக்கூடிய நுட்ப முறை. இது எதுக்கு கேட்பான்னு சொன்னால், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல அங்கால 40 தொடக்கம் 50 வரையிலான கேள்விக்கு கேட்டாலும் கேட்பான். மார்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. தர வட்டம் இருக்கும், குவாலிட்டி கேக், பூச்சியவலு, ஜீரோ டெஃபெக்ட், தர பாதுகாப்பு, தர உறுதி, குவாலிட்டி இன்சூரன்ஸ், ஓகே, தர நியமம், குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், புள்ளி விபர ரீதியான செயல்பாட்டு முறை. இது 4 பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, தர வட்டம் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்கம்மா. ஈஸியா ஸ்பீட்ல போவோம். ஈஸியா தர வட்டம் என்னன்னு பார்த்துக்கொள்ளுங்க. தர வட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா நார்மலா சொல்லிட்டு போறேன். இதெல்லாம் நீங்க சும்மா நார்மலா கன்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க, விளங்கிக்கொள்ளணும். நீங்க குறித்த ஒரு கருமம் இருக்குதானே, அதுல ஊழியர் குறித்த செயற்பாடு மேற்கொள்ளும் பொழுது ஊழியர் ஒன்றிணைந்து கலந்துரையாடி பிரச்சனைகளுக்கு தீர்வை காணுவாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கன்செப்ட் விளங்கிக்கொள்ளுங்க. நீங்க அனைவரும் சேர்ந்து ஒரு நிறுவனத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி செய்கின்ற பொழுது எல்லோரும் சேர்ந்து நிறுவனம் லொஸ்ட் ஆகி கொண்டிருக்கு. அதற்கு ரீதியான பிழைகளை கண்டுபிடிச்சு ஒன்றிணைந்து கலந்துரையாடி தீர்வுகளை முன்வைக்கிறது தரவட்டம். அப்போ வரைவிலக்கணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்பீடா போகும். அவ்வளவுதான் தரவட்டம்டா. நீங்க நிறுவனத்துல என்ன, ஏன் நிறுவனம் தொடர்ச்சியாக பின்னடைஞ்சு செல்லுது, ஏன் தொடர்ச்சியாக பின் விளைவை சந்திக்குது சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் கலந்துரையாடி உங்களோட நிறுவனம் முகம் கொடுக்கக்கூடிய விளைவுகளுக்கு இனம் கண்டு அதுக்கான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு வழங்குறது தான் தரவட்டம். ஊழியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து. ஓகே ஓகே அப்ப பூஜ்ய குழுண்டா ஒரு உற்பத்திகளும் வழுக்கல் இன்றி சொன்னா உற்பத்தி செய்யப்படும் என்பதற்கான உத்தரவாதம் அளித்தல பூச்சிய குழு. இப்போ ஒன்று உற்பத்தி செய்ய போறோம்னு சொல்லி உறுதி கொடுக்குற. ஓகே, அது நார்மலா பார்த்துக்கொள்ளும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப தர உறுதி தர வட்டம், அதை கட்டாயம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கம்மா. தர வட்டம் தர உறுதி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. தர வட்டம் தர உறுதி தர நியமம், இது மூண்டையும் நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க. வரைவிலக்கணம் கேட்டாலும் கேட்பான் 2 மார்க்ஸ்.
மத்த ஒன்னையும் நீங்க நம்மளா பார்த்துக்கொள்ளுங்க. இதுல 4 பாயிண்ட் நான் அமைச்சுக்கொள்ளுங்க. தரவட்டம் என்னென்ன? தரவட்டம், பூஜ்ய குழு, தர உறுதி, தர நியமம். அப்ப 3 ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தர உறுதிண்டா ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப உற்பத்தி பொருள் இருக்குதானமா? இப்ப நீங்க ஒரு உற்பத்தி பொருள், ஏதாவது ஒரு உற்பத்தி பொருள் எடுங்களேன். ஏதாவது ஒரு உற்பத்தி பொருள் உங்களோட மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணுங்களேன். சார் நான் இந்த உற்பத்தி பொருள். நீங்க காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதான் இந்த உற்பத்தி பொருள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த உற்பத்தி பொருள் நினைச்சுக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாரும் மைண்ட்ல எடுத்துட்டீங்களா? ஓகே தானம்மா? ஓகே. அப்ப அந்த உற்பத்தி பொருளை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? அப்ப உற்பத்தி பொருளை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ். 1 minute wait students. ஒரு ஆள் ஜூம் லிங்க் கேக்குறாரு. அவர் வளமையா வார ஒரு நபர். ஓகே, அவருக்கு நான் சொல்லியிருந்தேனே ஏற்கனவே. ஓகே, தர உறுதிண்டாமா ஒரு பொருளை நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னா, அப்ப சகல படிமுறை இருக்குதானம்மா? ஒவ்வொரு படிமுறை, உற்பத்தி செய்முறைக்கு ஒவ்வொரு படிமுறை இருக்குதானே? என்ன படிமுறை இருக்கு? ஒரு பொருளை உடனடியாக உற்பத்தி செய்வீங்களா? இப்ப நீங்க மைண்ட்ல எடுத்த உற்பத்தி பொருளோட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அந்த உற்பத்தி பொருளை டைரக்டா உற்பத்தி செய்யலுமா? பலதரப்பட்ட படிமுறை, செயல்முறை இருக்கும். இது இந்த மெத்தட்ல சகல படிமுறை பின்பற்றணும். சோதனை ஒன்று, அதாவது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி ஒரு செயல் ஒழுங்கு, ஒரு எத்திக்கல் ரீதியாக, ஒரு முறை ரீதியாக தர பாதுகாப்பு, தர உறுதி. அந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு, சரியான முறையில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு, இந்த பொருள் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிற பொருள்லாம் சரியாக உற்பத்தி செய்யப்பட்டு, இந்த பொருள் தர ரீதியா தான் இருக்கு, குவாலிட்டியா தான் இருக்கு. ஓகே, அப்ப இது பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு எத்திக்கல் ரீதியாக, செயல் ஒழுங்கு, ஒழுக்க நெறி ரீதியாக, தரம் ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு, அப்ப இதுதான் தர பாதுகாப்பு. ஓகே, கன்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். வரைவிலக்கணம் கேட்டா தர பாதுகாப்பு வரையும் எழுதி கொள்ளுங்க. அப்படின்னா உற்பத்தி செயல்முறை சகல படிமுறைகளையும் பகுப்பாய்விற்கு உட்படுத்தி ஒழுங்குமுறையினை செயல் ஒழுங்குமுறையிலேயே தர பாதுகாப்பு எனப்படும். ஓகே, அவ்வளவுதான். சொல்றேன், வரைவிலக்கணம் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு மட்டும் குயிக்ல சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. உற்பத்தி பொருள் தரத்தினை, அதாவது உற்பத்தி பொருள் ஒன்றின், எழுதி கொள்ளுங்க, உற்பத்தி பொருள் ஒன்றின் உற்பத்தி பொருள் ஒன்றின் சகல படிமுறைகளிலும் சகல படிமுறைகளையும் சகல படிமுறைகளையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி சகல படிமுறைகளையும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி எடுக்கப்படுகின்ற செயலொழுங்கே அல்லது எடுக்கப்படுகின்ற ஒழுங்குமுறையே எத்திக்கல் ரீதியா தர பாதுகாப்பு எனப்படும். அவ்வளவுதான். ஓகே, நிறைய பாயிண்ட் இருக்கு இதுல, அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். கடைசியா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இதான் நிறைய பேர் ஃபெடப் ஆகுற. நிறைய நோட்ஸ் இருக்கு, எல்லாம் படிக்கணும் என்று சொல்லி. அதான் கிளாஸுக்கு நீங்க டைமுக்கு வரணும். அப்ப இந்த நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தர உறுதிண்டா விளங்கும். அப்ப தர நியமம்னா என்ன? தர நியமம்னா நீங்க நியமங்கள் படிச்சிருப்பீங்க. சர்வதேச ரீதியான குறியீடு 9001, 27,000 படிச்சிருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தருவேன் லாஸ்ட் டைம்ல மாடல் பேப்பர்ல தருவேன். மாடல் பேப்பர் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய மிஸ் ஆகுவீங்க. ஐஎஸ்ஓ குறியீடு தருவேன், எஸ்எல்எஸ் குறியீடு தருவேன். அந்த எதிர்பார்க்கக்கூடிய கேள்விக்கு ஒரு வரைபடங்கள் இருக்கும், கீழே ஒரு மார்க்ஸ் கேட்பான், அதற்குரிய வரைபடங்களுக்குரிய தருவேன். எக்ஸ்ட்ரா கேள்வி எதை எம்சிக்யூல வச்சு கேட்பாண்டு தருவேன். மாடல் பேப்பர் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாடல் பேப்பருக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க உடனடியாக. இன்னும் 20 சீட் தான் இருக்கு உங்களுக்கு. வார ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, தேசிய எந்த பாருங்க, தேசிய இருக்கும் எஸ்எல்எஸ். அதே மாதிரி சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக உற்பத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்றேன். அப்ப ஐஎஸ்ஓ இருந்தா யார் சரி இதுக்கு கருத்து முரண்பாடு சொல்லுவீங்களா? இதுல பிழை இருக்குன்னு சொல்லி தர உற்பத்தி என்ற தர பாதுகாப்பு உண்டா சார்? தர உரு என்ன கேட்டிருக்கீங்க? தர உரு உ- உறுதி உறுதிப்பாடு, தர உறுதிப்பாடும் தர பாதுகாப்பும் உண்டு இல்லம்மா? தர உறுதிண்டா வேற, தர பாதுகாப்புண்டா வேற. ஸ்டூடெண்ட்ஸ், தர பாதுகாப்புன்னு சொன்னா ஓகே ஓகே, நீங்க கேக்குறது ஓகே. நீங்க தர உறுதி தர பாதுகாப்பை கேக்குறீங்க. ஓகே, கொண்டுதான், பிரச்சனை இல்லை. சாரி. ஆனால்
நீங்க மாடல் பேப்பர்ல பார்த்திருக்கீங்க. சஸ்மீன் மாடல் பேப்பர்ல பார்த்திருக்கீங்க அந்த கேள்விய. தர பாதுகாப்புன்னு ஒரு பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. அப்ப நீங்க தர உறுதி, தர பாதுகாப்பு எல்லாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. அப்ப நியமம்டா சர்வதேச ரீதியாக உற்பத்தி இடம்பெறுகின்ற பொழுது, ஸ்டூடண்ட்ஸ் சர்வதேச ரீதியாக உற்பத்தி இடம்பெறுகின்ற பொழுது, அப்ப நீங்க ஐஎஸ்ஓ இருந்தா கருத்து முரண்பாடு சொல்லுவீங்களா? இல்லம்மா. உடனே பொருளை வாங்கிட்டு வாரதான். ஐஎஸ்ஓ குறியீடு இருந்தா, ஐஎஸ்ஓ குறியீடு எதுக்கு தெரியுமா கொடுப்பாங்க? அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் நியமம் எஸ்எல்எஸ் அதுக்கு எதுக்கு எதுக்கு தெரியுமா கொடுப்பாங்க? எஸ்எல்எஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. பகுப்பாய்வுக்கு அதுக்குன்னு ஒரு நியமம், ஒரு குழு இருக்கும். அந்த குழு ஒரு பொருளை உற்பத்தி செய்யறா அதை முழுமையாக ஆய்வு செஞ்சு அவங்க அதை சாப்பிட்டு பார்த்து தான் அந்த தர நியமத்தை கொடுப்பாங்க. இந்த குறியீட்டை நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி அதற்கு பின்னாலதான் அந்த பொருள் தர நியமத்தோட வெளியீடாகிற. அப்ப அந்த தர நியமம் இருக்கக்கூடிய பொருள்ல நீங்க கருத்து முரண்பாடு இல்லாம வாங்கி கொள்ள முடியும். ஓகே, அதான் தர நியமம். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய புள்ளி விபர ரீதியான, அதாவது பாருங்க, தரக்கட்டுப்பாட்டினை பிரயோகிக்கக்கூடிய நுட்ப முறை. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அடுத்தது ஸ்பீட்ல போகும் உற்பத்தி திறன். எல்லோருக்கும் உற்பத்தி திறன்டா தெரிஞ்சிருக்குமா? உற்பத்தி திறன்டா தெரிஞ்சிருக்கும். உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் நீங்க எல்லாத்துலயும் படிச்சு வந்திருப்பீங்க. இத எக்கனாமிக்ஸ்ல 4வது யூனிட்லயும் படிச்சிருப்பீங்க. உற்பத்தி செலவு கோட்பாட்டுல. அக்கவுண்டிங்ல இல்ல. நீங்க பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஆரம்பத்திலேயே மேனேஜ்மெண்ட் சைட்லயும் படிச்சிருப்பீங்க. உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான தொடர்பை உற்பத்தி திறன் ஆகும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஓகே, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க உற்பத்தி திறன் மூலம் இதை சும்மா லைட்டா பார்த்துக்கொள்ளுங்க. உற்பத்தி திறன் மூலம் வணிகத்திற்கு கிடைக்கும் நன்மை, முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் இந்த நாளையும் சும்மா நார்மலா பாடமாக்கி வச்சு கொடுங்க. ஓகே, கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் பாருங்க. நான் உற்பத்தி திறனுக்கு வரைவிலக்கண சும்மா பாருங்க. வணிகத்தின் வளங்களை பகிர்ந்தளிக்க தொடர்பாக தீர்மானம் எடுக்கிற, வணிகத்தினை விரிவுபடுத்துறதுக்கு தீர்மானம் எடுக்கிற, ஏனைய ஒத்த நிறுவனங்களும் உற்பத்தி திறனை ஒப்பீட்டு செய்யற, இதெல்லாம் கொஞ்சம் நார்மலா பாடமாக்கி வச்சு கொடுங்க. ஓகே, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. நீங்க உற்பத்தி திறன் சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வரோம். இந்த கேள்விய தொடர்ச்சியா ஒவ்வொரு பாஸ் பேப்பர்லயும் மாத்தி மாத்தி கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கான். ஓகே, நீங்க இப்ப இதை ஃபுல்லா ரெட் மார்க்ல குத்தி கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸுக்கு வராத ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங்கை பார்த்து படிச்சு கொள்ளட்டும். ரெக்கார்டிங் பார்க்காமலும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம படிப்போம். ஓகே, ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ். உற்பத்தி திறனை விருத்தி செய்யும் முறை என்ன இருக்குமா? உற்பத்தி திறனை விருத்தி செய்யும் முறை. உள்ளீடு என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, அதெல்லாம் நாம் நிலையாக வச்சு வெளியீடு அதிகரிக்கிற. அதான் முதலாவது பாயிண்ட். எழுதிக் கொள்ளுங்க. உள்ளீடுகளை நிலையாக வைத்து வெளியீடை அதிகரிக்கிற. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி அதெல்லாம் நிலையாக வச்சு வெளியீட்டு அதிகரிப்பாங்க. அடுத்தது வெளியீட்டிற்கான வெளியீட்டினை நிலையாக வைத்து உள்ளீடுகளை குறைக்கிற. வெளியீடு அதிகரிக்கணும்னா நிலையீட்டு, அதாவது உள்ளீட்டை குறைப்பாங்க. உள்ளீடு அதிகமாக இருந்தா வெளியீடு அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு நஷ்டம் லொஸ்ட் ஏற்படும். சாரி, உங்களுக்கு நட்டம் ஏற்படும். ஓகே, ஓகே. அப்ப நான் சொல்லித்தரது என்னன்னு சொன்னா, வெளியீட்டினை நிலையாக வைத்து உள்ளீடுகளை குறைக்கிற. அப்ப வெளியீடு அதிகரிக்கணும், உள்ளீட்டை குறைக்கணும். அப்ப இந்த 3வது பையனை பாருங்க. உள்ளீடுகளை குறைத்தலும் வெளியீட்டினை அதிகரித்தலும். உள்ளீடுகளை குறைத்தலும் வெளியீட்டினை அதிகரித்தலும். நான் சொன்னேன் நம்ம உள்ளீடுகளை ஏன் குறைக்கணும்? உள்ளீடுகளை குறைச்சி வெளியீட்டு அதிகரிக்கத்தான் நிறுவனத்திற்கு இலாபம். ஓகே, 4வது பாயிண்ட பாருங்க. இங்க 5வது இதை விட்டுட்டு இதை பாருங்க. உள்ளீடுகளை அதிகரிப்பதை விட வெளியீட்டினை அதிகரிக்கிற. விளங்குதா? உள்ளீடுகளை அதிகரிப்பதை விட வேகத்தில் வெளியீட்டினை அதிகரிக்கிற. இந்த 4 பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. உற்பத்தி திறனை விருத்தி செய்யக்கூடிய முறைகள் பார்த்தாச்சு. 4 பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்னு என்னன்னு சொன்னாமா, சரி இதுல டிகியூஎம் முறை, சிக்ஸ் சிக்மா முறை, சிக்மா கன்வம் முறை, முறை கேட்க மாட்டாங்களா? பின்னுக்கு சொல்லித்தரேன்மா. இருக்கு, நீ கேட்கறது இருக்கு, சொல்லித்தரேன். கேம் சிம் கேக்குறீங்க. ஓகே, இருக்கு. அப்ப
இதுல ஃபார்முலாவை ஸ்கிரீன்ஷாட் எடுங்கம்மா. இதுல ஒரு வருஷம் பேப்பர் 2022ஆம் ஆண்டு கேட்ட கேள்வி ஒன்று, மொத்த உற்பத்தி திறன், மூலப்பொருள் உற்பத்தி திறன், உழைப்பு உற்பத்தி திறன், மொத்த உற்பத்தி திறன். இத ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் அடிச்சிடுங்க. முழு கேள்வி செஞ்சு காட்டுறேன். இதுல ஒரு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஓகே. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் 2024ன்னு நினைக்கிறேன். பாஸ் பேப்பர்ல எடுத்து பாருங்கம்மா. பொருள் உற்பத்தி திறன், குட்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கில்ஸை மேம்படுத்தக்கூடிய முறைகள். ஓகே. அப்ப பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைகள் நம்ம அப்ப பொருள் உற்பத்தி திறனை மேம்படுத்தக்கூடிய முறைன்னா உயர் தரத்துடன் கூடிய மூலப்பொருட்களை பயன்படுத்துறேன். அதிகமான, அதாவது பொருள் உயர்தரம், ஹை குவாலிட்டி. சாரி, வெயிட், கலர் மாத்திட்டு வரேன். ஓகே. உயர் தரத்துடன் கூடிய மூலப்பொருளை பயன்படுத்தினா தான் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம். ஹை குவாலிட்டி உடைய மூலப்பொருளை பயன்படுத்தணும். அடுத்தது விரயம், சேதத்தை குறைக்கணும். இதுல ஒரு 4 பாயிண்ட். சிறந்த முறையில் பொருள் இருப்பினை பேண்ற, பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துற. அப்படின்னா பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துறதும் மீள் சுழற்சிக்கும் உட்படுத்துகின்ற போது நன்மை என்ன? ஒருவரோட பாஸ் பேப்பர்ல அது ஜெனரல் கேள்வியா ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல கேட்டிருந்தான். ஆனா கைட்ல இல்லை இது. நான் பாஸ் பேப்பர்ல நீங்க பார்த்தா விளங்கும், அதுல இருக்கும், நீங்க பாருங்க. பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தல் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலுகின்ற பொழுது ஏற்படும் சேதம் மற்றும் முரண்பாடுகள் குறைவடையும். அதெல்லாம் நன்மை. மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலும் மற்றும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலும் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துற பாஸ் பேப்பர் ஒன்ல கேட்டிருந்தார். அப்ப இதுல 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. சும்மா இதெல்லாம் கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுமா? ஸ்ட்ரக்சர்ல எங்களை கேட்டாலும் கேட்பான். விளங்குதா? 4 பாயிண்ட்கள் இருக்கு. பாடமாக்குறத நான் சொல்லித்தரேன். இதை பாடமாக்குங்க கட்டாயம்னு சொல்லித்தரேன். ஓகே. இது 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இது இயந்திர உற்பத்தி திறனை விருத்தி செய்யும் முறை கேட்டிருந்தான். இது பொருள் உற்பத்தி திறன் கேட்கல லாஸ்டா. அப்ப இங்க இயந்திர உற்பத்தி திறனை 2024 கேட்டிருக்கான். அப்ப நீங்க இது நிறைய தரம் கேட்டிருக்கான், இயந்திர உற்பத்தி திறன் சொல்லி. அப்ப முன்னேற்ற இயந்திரம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் மோட்டார், அதாவது இயந்திரம்டா, இயந்திரம் உங்களுக்கு என்ன இருக்கு? மிஷினரிஸ், அதாவது மிஷின் இருக்கும். அதைத்தான் சொல்றேன். இயந்திர உற்பத்தி திறன் அதை அதிகரிக்கணும்னு என்ன செய்யணும்? உயர்தரத்திறன், முன்னேற்றகரமான தொழில்நுட்ப உபகரணங்கள் கூடிய இயந்திரங்களை பயன்படுத்துறேன். ஓகே. கூடிய இயந்திரங்களை பயன்படுத்துறேன். பழுதடையாத இயந்திரங்களை பயன்படுத்துறேன். இடையில பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு குறைபாடுகள், பழுதடைந்தது இருந்தா உங்களுக்கு கஷ்டமா கடினமா இருக்கும். ஒழுங்குமுறையில பராமரிக்கிறேன். அதை ரிசர்ச் பகுப்பாய்வு செய்து ஒழுங்குமுறையில பயன்படுத்துறேன். அப்ப 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் பாடமாக்க சொன்னது பாடமாக்குங்க. ஓகே. மேல தொழில், அதாவது உற்பத்தி செயல்முறை தலைமைப்புகளை சொன்னேன், தரவட்டம் சொன்னேன், அதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. மத்ததெல்லாம் நார்மலா ஃபார்முலாலாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப உழைப்பிற்கான உற்பத்தி திறனை விருத்தி செய்யும் முறை, இதுல 4 பாயிண்ட் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. எதை கேட்பான்னு தெரியா? ஆனா உழைப்பு உற்பத்தி திறனும் கேட்டிருக்கான்னு ஒரு வருஷம். இன்னும் பொருள் உற்பத்தி திறன் கேட்கல. அப்ப நீங்க பொருள் உற்பத்தி திறனை நல்ல டீப்பா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. பொருள் உற்பத்தி திறனை நல்லா டீப்பா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. மத்ததெல்லாம் நீங்க பாடமாக்கணும். எங்க பொருள் உற்பத்தி திறன் இருக்கு, இதை நீங்க பார்த்தே ஆகணும். ஓகே. 4 பாயிண்ட். அப்ப இங்க வாங்க, உழைப்பு உற்பத்தி திறன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உழைப்பு உற்பத்தி திறன்டாமா பயிற்சி உழைப்புண்டா ஊழியரை சொல்ற. அவங்களோட திறனை விருத்தி செய்யறதுக்கு என்ன முறை இருக்கு? அவங்கள ஊழியரை பயிற்சி இல்லாம ஊழியர்களுக்கு ஒரு வேலையும் தெரியாம கொண்டு விட்டா உற்பத்தி திறன் அதிகரிக்கலுமா? இல்ல. அப்ப பயிற்சி பெற்ற ஊழியர்களை ஈடுபடுத்துறதும் ஊழியர்களை பயிற்சிவித்தலும், அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தான் சேர்ப்பாங்க. நெக்ஸ்ட், நிதி சாராத ஊக்குவிப்புகளை பிரயோகித்தல்டா வழங்குற. ஓகே. நிதி சார்ந்தா இப்ப நிதி சார்ந்த அவங்களுக்கு ஊக்குவிப்பு தொகை கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, தேவையான நிதியினை கொடுப்பாங்க. நிதி சாரா ஊக்குவிப்புண்டா சம்பள பதவி உயர்வு கொடுப்பாங்க, நல்ல வேலை செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்வாங்கடா பரிசளிப்பு விழா நடத்துவாங்க. அதான் நிதி சாராத ஊழியர் ஊக்குவிப்பு. அப்ப என்ன செய்வாங்க? உற்பத்தி திறன் அதிகரிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே. தரவட்டத்தை பிரயோகித்தல், தரவட்டம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஊழியர்கள் ஒரு நிறுவனத்துல அன்னைக்கு திருப்பி சொல்லித்தரணுமா? தரவட்டம்னு சொன்னா ஊழியர்கள் 10 பேரும் சேர்ந்து நிறுவனத்தில் நடக்கக்கூடிய நட்டத்தை பகுப்பாய்வு செய்து
அதில் நடக்கக்கூடிய முரண்பாட்டை இனங்கண்டு என்ன முரண் நடக்குதுன்னு சொல்லி அதுக்குள்ள ஊழியர் அவ்வளவு பேரும் சேர்ந்து சரியான தீர்வு ஒன்று எடுக்கிறது தான் தரவட்டம். அப்போ ஊழியரின் உற்பத்தி திறன் விருத்தி செய்யும். விளங்குதா? அப்ப சிறந்த ஊழியரின் உறவுகளை பெற்ற ஊழியர்கிட்ட வாடா போடா, நீ என்னடா செய்யறா, வேலையா செய்யறா, உன்னுடைய வேலை ஒன்றுமே சரியில்லை, நீ ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொன்னா ஊழியர்கிட்ட உற்பத்தி திறன் அதிகரிக்குமா? இல்ல. ஊழியருக்கு உகந்த, அதாவது கொடுப்பனவு நேரத்தோட டைமுக்கு வழங்கணும், ஊழியருக்கான ஓய்வூதியம் கொடுக்கணும், ஊழியருக்கான சிறந்த முறையினை வழங்கினா தான் ஊழியருக்கான உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம். அப்ப சிறந்த ஊழியர் உறவுனை பேணணும், உறவுகளை சரியாக பேணி நடக்கணும். ஓகே ஓகே. அப்ப இது 4 பாயிண்ட ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கம்மா. நான் இது உள்ளத்தையும் பாடமாக சொல்லுவேன் கட்டாயம். இந்த ஃபார்முலா இதெல்லாம் கட்டாயம். இப்பதான் அவர் கேட்ட நவீன உற்பத்தி முறைக்கு வாரம். இதோட இனி சிலபஸ் முடியுது. ஓகே, எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. சிலபஸ் முடியுது, பாஸ் பேப்பருக்கு போகலாம். ஷார்ட் அண்ட் மெத்தட்ல சொல்லி தந்துட்டு போறேன். நவீன உற்பத்தி முறையில ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் டீப்பா பார்க்கணுமா, நான் உங்களுக்கு ஷார்ட் மெத்தட்ல சொல்லி தரேன். கணனி நவீன உற்பத்தின ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, கணனி உதவி உடான உற்பத்தி முறைமை, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கெட், கெம், சிம், சிஎன்சி, கணினி மையப்படுத்தப்பட்ட எண்மான கட்டுப்பாடு, கணினியுடன் இணைந்த கட்டுப்பாடு, கணினியுடன் உதவி முறையான உற்பத்தி கட்டுப்பாடு. அப்ப நம்ம இதை நான் உங்களுக்கு டீப்பா ஓவரா போகாம ஆழமா எக்ஸாமுக்கு எவ்வாறு எடுப்பான்னு சொல்லித்தரேன். ஓகே, பாஸ் பேப்பர்னு சொல்லித்தரக்குள்ள சில நோட்ஸ் தருவேன். கணனி உதவியுடான வடிவமைப்பு முறை, கெட்னு சொன்னா மார்க் பண்ணி கொள்ளுங்கம்மா. ஷார்ட் நோட் இதெல்லாம் பார்த்தா படிக்கணும்னு தான் தோணும். நான் சொல்ற ஷார்ட் மெத்தட் எழுதி கொள்ளுங்க. கணனி உதவியுடான வடிவமைப்பு முறைன்னு சொன்னா கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப வடிவங்களை பயன்படுத்தி, அது கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், வடிவங்களை பயன்படுத்தி கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப வடிவங்களை பயன்படுத்தி உற்பத்தியினை திட்டமிடுதல் ஆகும். இதுதான் பாயிண்ட். கெட் என்றால் வரை விலக்கணப்படுத்துன்னு சொன்னா நீங்க இதில் சொன்னீங்கன்னா ஓகே, ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். உற்பத்தியினை திட்டமிடுதல் ஆகும். கெட் அதாவது கணினி உதவியுடனான வடிவமைப்பு முறைமை. ஓகே, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல ஷார்ட் மெத்தட் இவ்வளவுதான். நீங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் செய்யக்கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, விளங்கி இருக்குமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், சரி திரும்ப சொல்லுங்கள். அதுதான் நம்ம மெதுவா சொல்லணும் உங்களுக்கு. கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப கணினியின் இயல்புகளுக்கு ஏற்ப வடிவங்களை பயன்படுத்தி உற்பத்தியினை திட்டமிடுதல் ஆகும். அப்ப என்ன ஷார்ட் மெத்தட்னு பாத்தீங்களா? சரி, மார்க்ஸ் ஃபுல்லா கிடைக்குமா எவ்வளவு ஷார்ட்டா சொல்றீங்கன்னு கேட்டா, நீங்க இப்படி நான் சொன்ன மாதிரி எழுதுங்கம்மா. நான் பேப்பர் ஸ்கீம் மார்க்கிங் எல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் சொல்றேன். ஓகே, அவங்க எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட பயாலஜிக்கல் மாதிரி ஷார்ட்ல உங்களுக்கு ஆன்சர் இருந்தா சரி. ஓகே, அடுத்தது கணினியின் உதவியுடனான உற்பத்தி முறைமை. கெட் பார்த்துட்டோம், இப்ப கெம் பார்க்க போறோம். உற்பத்தி செயல்முறை, அதாவது பாருங்கம்மா, கணினி உதவியுடனான உற்பத்தி முறை. கணினியின் ரீதியாக என்னமே உற்பத்தி முறையினை மேற்கொள்றேன். முகாமைத்துவத்திற்கு கணினி நிகழ்ச்சி திட்டத்தை பயன்படுத்தும் முறைமையாகும். இப்ப முகாமை ஒன்று இருக்கும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்துக்கு மேனேஜர் இருப்பாரு. இப்ப நீங்க மேனேஜர்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. அத கணினி நிகழ்ச்சி திட்டத்தை பயன்படுத்தும் முறையாகும். கணினியில் என்ன நிகழ்ச்சி திட்டம் இருக்கும்? டிசைனிங் பண்ணி ஒவ்வொரு மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒரு நிகழ்ச்சி ரீதியாக ஃபங்க்ஷன் ரீதியாக நிகழ்ச்சி திட்டம் பயன்படுத்துகின்ற முறையாகும். ஓகே, அவ்வளவுதான். பெரும்பாலும் இது பாய்ச்சல் உற்பத்தி என்ன சொல்லி தந்தேன்?
தொடர்ச்சியாக நேர் வரிசை அதனாக அமைச்சுக் கொள்ளுங்க. ஓகே, இம்முறை பயன்படுத்தப்படும். சரியாமா? இவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கணனி உதவியுடன் உற்பத்தி முறைமை பார்த்தாச்சு. அடுத்தது கணனியுடன் இணைந்த உற்பத்தி முறைமை. கணனியுடன் கெட் பிளஸ் கெம்ம சேர்த்து வாரதுதான் சிம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கணனியுடன் உதவி முறைமையும் கணனியுடன் உதவியுடன் உற்பத்தி முறைமையும் சேர்ந்து வர்றது கெட் பிளஸ் கெம்மு சேர்ந்து வர்றது தான் சிஐஎம். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அது இரண்டும் உங்களுக்கு இணைந்து வருவது மாத்திரம்தான் சிஐஎம், கணனியுடன் இணைந்த உற்பத்தி முறைமை. அப்படின்னா உற்பத்தியினை வடிவமைப்பதற்கு உற்பத்தி செயல்முறை முகாமைத்துவத்திற்கும் கணினியை பயன்படுத்துகின்ற முறையாகும். இவ்வளவுதான். மற்ற பாயிண்ட் ஒன்னும் பார்க்க வேணாம். நிறைய சிலபஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் வேணாம். நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிற மாதிரி சொல்லித்தரேன். உற்பத்தியினை வடிவமைப்பதற்கும் உற்பத்தி செயல்முறை முகாமைத்துவத்திற்கும் கணினியினை பயன்படுத்துகின்ற முறையாகும். உற்பத்தி இருக்குதானே, அதை வடிவமைப்பாங்க. அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு முகாமைத்துவம் என்ன செய்வாங்க? கணினியை பயன்படுத்துற முறை தான். ஓகே, பேசிக் கன்செப்ட். ஓகே தானம்மா? ஓகே, அப்ப நெக்ஸ்ட் கணினிமயப்படுத்தல் கோட்பாடு சிஎன்ஜி. ஓகே, இது நீங்க சும்மா நார்மல் அமைப்பு ஒன்றின் கர்மங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற நிகழ்ச்சி திட்டத்தினோட கட்டு. இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கான் பாஸ் பேப்பர்ல. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். செயற்பாட்டு கர்மம்னு சொன்னாமா, ஒரு நிறுவனம்னா பாக்குறதே செயற்பாட்டு முகாமைத்துவம்னு நல்ல கன்செப்டை வச்சு கொள்ளுங்கம்மா. சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லித்தரேன். செயற்பாட்டு முகாமைத்துவம் படிக்கிறோம் தானம்மா. அப்ப இங்க படிக்கிறது என்னம்மா? நம்ம கணினிமயப்படுத்தப்பட்ட எண்மான கோட்பாடு சிஎன்ஜி. ஓகே, அதை நடைமுறைப்படுத்துறதுக்குமா ஸ்டூடெண்ட்ஸ் கணினி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக. கணினி நிகழ்ச்சி திட்டம் என்ன? கணினியில இருக்கக்கூடிய வடிவமைப்பு என்ன? எந்த உதாரணமா ஏஐ வந்திருக்கு. இப்ப ஏஐல வடிவமைப்பாங்க. ஆனா இது முதல் நோட்ஸ், அது பிரச்சனை இல்லை. கணினி நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக கண்ட்ரோல் பண்ற இயந்திரம் தான் சிஎன்ஜி. ஓகே, இது உழவும் போதும். ஓகே, விளங்குங்க. என்ன கேட்டிருக்கீங்க? என்ன தனுஷ் என்ன அப்படின்னா எதை என்னன்னு கேட்டிருக்கீங்க? ஓகே, அப்ப சரியா ஸ்டூடெண்ட்ஸ், யாரும் பிரைவேட்டா மெசேஜ் போட்டு விளையாட வேண்டாமா, இல்லாட்டி செட்டை கண்ட்ரோல் பண்ணிடுவேன். யாரும் சரி பிரைவேட்டா செட் போட வேண்டாம். அது நன் எத்திக்கல். நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிற அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட் இருக்கிற நீங்க எத்திக்கலா இருந்து பழகணும். நீங்க ஏ லெவலுக்கு பின்னால் ஒரு கம்பெனிக்கு அல்லது நீங்க ஒரு ஒடிட் ஃபார்மா போவீங்க. டபிள்யூடி முடிச்சதா இருந்தா சிஏ செய்ய போவீங்க. அப்ப நீங்க அங்க எத்திக்கல்லாம் படிப்பீங்க. அங்க போகும்போது நீங்க இதெல்லாம் படிச்சுட்டு தான் போகணும். அட்வான்ஸ் லெவல்ல தான் இதெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். இடையில ஒரு வேற ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறது இதெல்லாம் எத்திக்கலா ஸ்டூடெண்ட்ஸ். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்லமா. இப்ப யோசிச்சு செயற்படுங்க ஸ்டூடெண்ட்ஸ். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் வணிகங்களுக்கு கிடைக்கும் அனுகூலம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோமா வணிகங்களுக்கு என்ன குறையும்? மனிதனை வச்சு ஒரு உற்பத்தியை மேற்கொள்றா பலதரப்பட்ட வீண் விரயம் ஏற்படும். மனிதன் எல்லோரும் ஊழியர்கள் அதே போன்ற உற்பத்தியை மேற்கொள்வாங்களா? அப்போ இயந்திரன் தொழில்நுட்பம் பயன்படுத்துகின்ற பொழுது 100% மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. 100% திரவத்தன்மையுடையது. அதை சும்மா நார்மலா பேசிக் அதை நீங்க எழுதி கொள்ளுங்க. வீண் விரயம் குறைவடைகிற எழுதி கொள்ளுங்க. வீண் விரயம் குறைவு நோட்ஸ்ல இருக்கும் உங்களோட. வீண் விரயம் குறைவடைகிற. அடுத்தது வினைத்திறன் அதிகரிக்கிற. ஷார்ட் பாயிண்ட் சொல்றேன். வினைத்திறன் அதிகரிக்கும். புதிய உற்பத்தி பொருள் சந்தைக்கு வருதல் எழுதி கொடுங்க. புதிய உற்பத்தி பொருள் சந்தைக்கு வருதல். உற்பத்தி இயலுமை அதிகரித்தல். ஓகே தானே? இந்த 4 பாயிண்டையும் ஸ்கிரீன்ஷாட் எழுதி கொள்ளுங்க. நவீன தொழில்நுட்பம் மூலம் வணிகருக்கு கிடைக்கும் அனுகூலம் அல்லது பயன்கள் அல்லது நன்மை. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் என்ன தீமை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் என்ன தீமை இருக்குன்னு பார்ப்போம்.
இந்த இருக்கு பாருங்க. என்ன பிரச்சனை இருக்கு? தொழில்நுட்பம் துரிதமடையறா மாற்றம் அடையுது. தொழில்நுட்பம் மாற்றம் அடைஞ்சா ஊழியர்கள் மாற்றம் அடையணும். அப்ப ஊழியர்கள் மாற்றம் அடையணும்னு சொன்னா தொழில்நுட்ப ரீதியிலான அறிவு இருக்கணும். விளங்குதா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. தொழில்நுட்பம் துரிதம் அடைதல் அல்லது மாற்றம் அடைதல். அது ஒரு பிரச்சனை. ஊழியருக்கு மாற்றம் அடைஞ்ச உடனடியாக கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது தொழிலை ஒழுங்கா மேற்கொள்ள முடியாது. தொழில்நுட்பம் துரிதமாக மாற்றம் அடையுது. பாரிய அளவிலான முதலீடு தேவைப்படுற. உங்களுக்கு சொன்னேன். பாய்ச்சல் உற்பத்தியில் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இயந்திரம் ரீதியா விளங்குதா? பாரிய அளவு முதலீடு தேவைன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் நீங்க நவீன தொழில்நுட்பம்டா பாரிய அளவு முதலீடு தேவை. சூழல் மாசடைதலை ஏற்படும் பிரச்சனை. எஸ், இதுல 3 பாயிண்ட் நான் வச்சு கொடுத்தேன். பாஸ் பேப்பருக்கு போகலாம் நம்ம. ஓகே, கெட் ரெடி டு கோட் பாஸ் பேப்பர். ஓகே, கெட் ரெடி. ஒரு ஆள் ஒயிட் ஷீட் எடுங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆள் இல்லை, எல்லோரும் ஒயிட் ஷீட் எடுங்க. எல்லோரும் ஒயிட் ஷீட் எடுங்க. அப்ப உங்களுக்கு ஃபார்முலா நான் சொன்னேன், சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ். சொல்லி தந்தேன் தானே? சொல்லி தந்தேன் தானே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப மறுகட்டளை மட்டம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் அக்தா. எஸ், சொல்லி தந்தது இருக்கு. அப்ப சொல்லி தந்த பேப்பருக்கு வந்திருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? வந்திருக்குமா? அப்ப வந்து என்ன செய்யணுமா? மறுகட்டளை ஓ மட்டம். சார். எஸ், மறுகட்டளை மட்டத்துக்கு நான் என்ன உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன்? மறுகட்டளை மட்டத்துக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஒரு ஈஸியான ஃபார்முலா சொன்னேன். உச்ச இருப்பு பாவனை தர உச்ச கட்டளை கால. அப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், கண்டது யாரு? சனா 2400. குட். யாரு வேற யார் கண்டிருக்கிற? ஜைனப். குட். 2400. வேற யார் கண்டிருக்கிற? ஜைனப், ஆயிஷா, சஸ்மின், சானிகா. ஓகே, நான் சொல்லியிருந்தேன். சிஃப்ரா. ஓகே, 2400. பாஸ் பேப்பரை பார்த்து செய்யறதானே? அப்படின்டா குட். இல்ல ஆன்சர் ஸ்கீமை பார்த்து செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு விளங்கி கொள்ளுங்க. அணு 2400 பிரச்சனை இல்லை. மறுகட்டளை மட்டம் செஞ்சு காட்டுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுகட்டளை மட்டம் 2400. நிசான், அணு, அத்திக். குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மறுகட்டளை. ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இங்க என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபுல் மூட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரியலி சாரி. மறுகட்டளை மட்டத்துக்கு பாருங்க. மை காட் ஸ்டூடெண்ட்ஸ், மை காட். வெயிட் ஸ்டூடெண்ட். ஓகே, மறுகட்டளை மட்டம்னு சொன்னாமா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உச்ச இருப்பு மற்றும் உச்ச கட்டளை காலம் தர பெருக்கிறது ரெண்டையும். அப்ப உச்ச ஆகக்கூடிய மூலப்பொருள் நுகர்வு தந்திருக்கான். ஆகக்கூடிய ஆகக்கூடிய குறைந்த மூலப்பொருள் நுகர்வு தந்திருக்கான். மறுகட்டளை காலம் தந்திருக்கு பாருங்க. குறைந்தது 10 நாட்கள் தந்திருக்கான். இங்க கூடியது 12 நாட்கள் தந்திருக்கான் பாருங்க. மறுகட்டளை தொகை 1600 தந்திருக்கான் பாருங்க. அப்ப மறுகட்டளைக்கு உச்ச பயனும் உச்ச காலமும் உச்ச இருப்பு மட்டமும் உச்ச காலமும். அப்ப உச்ச காலம் இங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு கூடிய மூலப்பொருள் நுகர்வு இருக்கு பாருங்க. கூடியது 200. ஓகே. அப்ப உச்ச கட்டளை காலம் எங்க இருக்கு? கூடிய கட்டளை மறுகட்டளை காலம். உச்ச கட்டளை காலம் எங்கம்மா இருக்கு பாருங்க. இந்த இருக்கு கூடிய கட்டளை மறுகட்டளை காலம்னு சொல்லி இதை எடுங்க. இப்படி 10 இருக்கு. கூடியது 12, குறைந்தது 10.
ஓகே. அப்ப மறுகட்டளை மட்டம் இரண்டையும் 200 பிளஸ் 12. அப்ப 2400 யூனிட்ஸ். ஓகே, முதலாவது கம்ப்ளீட். இரண்டாவது ஆக குறைந்தது. ஆக குறைந்தது பாருங்க. ஆக குறைந்திருப்பு மட்டத்துக்கு ஃபார்முலா அப்படின்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், மறுகட்டளை மட்டம் சய சராசரி இருப்பு சராசரி கட்டளை காலம் 640. ஜைனப், அனு. ஓகே குட். ஓகே குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் 4 மார்க்ஸ். நாளையும் கண்ட ஆக குறைந்திருப்பு மட்டம். நான் கண்டு காட்டுன்னு பேசாம கொஞ்சம் இருங்கம்மா. சராசரி இருப்பு மட்டம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தந்திருக்கான்னு பாருங்க. சராசரி அதாவது ஆக குறைந்திருப்பு மட்டம்டா மறுகட்டளை மட்டம் இங்க தந்திருக்கான். மறுகட்டளை காலம் குறைந்தது 10 12. ஓகே, மறுகட்டளை தொகை 1600 தந்திருக்கான். ஓகேயா? அப்ப நம்ம இங்க மறுகட்டளை மட்டம் கண்டுவோமா 2400. ஃபொமியூலால் ஆக குறைந்த மட்டத்துக்கு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஆக குறைந்திருப்பு மட்டம் காண்றதுக்கு மறுகட்டளை மட்டம் மைனஸ் அதற்கு பின் அதில் இந்த கழிக்கணும் சராசரி இருப்பையும் சராசரி கட்டளை காலத்தையும். நான் சொல்லி தந்தேன், சராசரி கட்டளை காலம் சராசரி அஹ், இருப்புன்னு சொன்னா ஆக கூடியத்தையும் குறைந்தத்தையும் கூட்டி இரண்டா பிரிக்கணும். அப்ப மறுகட்டளை மட்டம் மேல கண்டம் 2400. அப்ப ஆக கூடியது ஆக குறைந்ததையும் கூட்டி பிரிக்கணும். ஆக கூடியது 200, ஆக குறைந்தது 120. அப்ப 320 ரெண்டா பிரிங்க, 160 சராசரி இருப்பு. விளங்குதாமா? இந்த இருக்கு பாருங்க, ஆக கூடி சராசரி இருப்பு. மூலப்பொருள்னு சொன்னா மூலப்பொருள் நுகர்வுன்னு சொன்னா இருப்பத்தான் சொல்றேன். ஓகே, அப்ப ரெண்டையும் கூட்டி ரெண்டா பிரிச்சிங்கன்னா சராசரி இருப்பு வரும். செஞ்சு காட்டுறேன். மறுகட்டளை மட்டம் 2400. ஓகே, 2400 சும்மா நார்மலா செஞ்சு காட்டுறேன். அப்ப அதுல இந்த கழிக்கணும் நீங்க சராசரி இருப்பையும் சராசரி கட்டளை காலத்தையும் கூட்டி. சஸ்மின் 2000 ஓகே கண்டிருக்கீங்க. அப்ப சராசரி கட்டளை காலம் காண்றேன்னு சொன்னா ஆக குறைந்ததையும் தந்திருக்கான், ஆக கூடியதையும் தந்திருக்கான். அப்ப இந்த இருக்கு பாருங்கம்மா, 22 ரெண்டையும் கூட்டி 10 நாட்களையும் 12 நாட்களையும் கூட்டினா ரெண்டா பிரிச்சா வாரது தான் சராசரி கட்டளை காலம். அப்ப 11 வரும். அப்ப 11ஐயும் 160ஐயும் பெருக்கித்தான் வரும். 16ஐயும் அத சாரி 11ஐயும் 160ஐயும் பெருக்கணும். பெருக்குனா 1760 ஸ்டூடெண்ட்ஸ் வருது. அப்ப 2400 கழிச்சிங்கன்னா விட வந்துடும். ஓகே, அப்ப நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆக கூடிய இருப்பு மட்டம். ஃபொமியூலா சொல்லி தந்தேன் உங்களுக்கு, மறுகட்டளை மட்டம் மற்றும் மைனஸ் மைனஸ் பண்ணணும் இதை. ஓகே, மறுகட்டளை மட்டத்துல இருந்து மைனஸ் பண்ணணும். எதை? இழிவு இருப்பு பயன்பாடு சமன்பாடு சொல்லி. சமன்பாடு தான் இதுக்கு முக்கியம். இதுக்கு நீங்க எவ்வளவு தியரிய படிச்சு முக்கியம் இல்லை. குட் சைனப், சனா, சீமான், சஸ்மீன். ஓகே குட். அப்ப சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அனு குட். ஓகே குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஆக குறைவு இருப்பு பட்டத்துக்கு இழிவு பயன்பாடு தந்திருக்கான். எங்க இருக்கு? ஆக கூடியது இழிவு பயன்பாடு இருக்கு 200 120 தான் குறைய. அப்ப 120 எடுங்க. 120 ஆக குறைந்த மறுகட்டளை காலம் 10. அப்ப அதோட பெருக்குங்க. பெருக்குனதுக்கு பின்னால மறுகட்டளை தொகை கண்டந்தான நம்ம மறுகட்டளை தொகை காண தேவையில்ல, தந்திருக்கான். டிரெக்டா தந்திருக்கான் 1600. ஓகே, அப்ப 1600 நீங்க என்ன செய்யணும்டா ஸ்டூடெண்ட்ஸ்? மறுகட்டளை மட்டம் 2400 முன்னுக்கு கண்டு வச்சிருந்தோமே அதோட கழிச்சா ஆன்சர் உங்களுக்கு வரும் 2800 அலகு. ஓகே, அப்ப சராசரி இருப்பு காண்றதுக்கு ஈஸியான ஃபார்முலா இருக்கு, உங்களுக்கு எழுதி கொள்ளுங்க. ஆகக்கூடிய மூலப்பொருளையும் கூட்டி ஆக குறைந்த மூலப்பொருளையும் கூட்டி இரண்டால பிரிக்கிற. எழுதி கொடுங்க. சராசரி இருப்பு மட்டத்துக்கு ஜைனப் குட். ஓகே, ஆகக்கூடிய மூலப்பொருள் பிளஸ் ஆக குறைந்த மூலப்பொருள், அதை இரண்டால பிரிக்கணும். அப்ப ஆகக்கூடிய மூலப்பொருள் இங்க எங்கம்மா இருக்கு? இங்க இருந்துச்சு 200. ஆகக்கூடிய மூலப்பொருள் குறைந்தது எங்கம்மா இருக்கு? 120. அப்ப ரெண்டா பிரிச்சா எத்தனை உங்களுக்கு ஆன்சர் வரும்? 160.
ஆனா இது இன்னொரு மெத்தட்ல காணலாம். ஆனா உங்களுக்கு நிறைய மெத்தட் தேவையில்லை லாஸ்ட் டைம்ல எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு. குழப்பிக்கொள்ள தேவையில்லை. விளங்குதா? அப்ப நீங்க சராசரி இருப்பு மட்டம் இந்த 160 கண்டுட்டீங்க. விளங்குதா எப்படின்னு? ஆக கூடியதும் ஆக குறைந்தையும் ரெண்டா பிரிக்கிறது. இதே நீங்க பயோ மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் இந்த கேள்வியை காட்டாதீங்க. நீங்க கெத்தாவே இருந்து கொள்ளுங்க கொமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி. கொமர்ஸ் கஷ்டம், அதை மட்டும் சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா கேள்வியை கொண்டு போய் காட்ட வேணாம். ஏன்? ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன செய்வாங்க? சரி, இன்னொரு மெத்தட்ல செஞ்சா 920 வருது சார். எஸ், 920 வராது. இன்னொரு மெத்தட்ல செஞ்சா 920 வராது. உங்களுக்கு ஆன்சர் பிழையா வந்திருக்கு. எதை வச்சுக்க நீங்க? பயோ ஈஸி சார், பயோ ஈஸி. ஓகே, பயோ ஈஸினா ஓகேம்மா. நான் பயோ கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், எல்லாம் ஈஸி தான். என்ன அதில் இருக்கக்கூடியதை படிக்கிறது தான். பாஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட். எஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் 1720 ஓகே. நீங்க ஏன்மா மற்ற சமன்பாட்டுக்கு போறீங்க? நீங்க அக்கவுண்ட் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் உண்டா? சராசரி இருப்பு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஃபிசிக்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகேம்மா, ஃபிசிக்ஸ் வெரி வெரி ஈஸி. குட். நீங்கள் அப்போ பயோவும் படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, நீங்கள் ஃபொமியூலா எல்லாம் எடுக்க வேணாம். சராசரி இருப்பு மட்டத்துக்கு எடுங்க ஃபொமியூலா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபொமியூலா மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஆக கூடிய இருப்பு மட்டமும் ஆக குறைந்த இருப்பு மட்டத்தையும் கூட்டி ரெண்டா பிரிக்கிறது. இதை விட உங்களுக்கு ஈஸியான ஃபொமியூலாங்க போகிற 4 மார்க்ஸ். அப்போ இதில் வந்திக்கக்கூடிய அத்தீக், அதே மாதிரி அக்தார், நீங்கள் கேட்டிருந்தீங்க சரி ஈஸியாக மார்க்ஸ் எதை கவர் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபொமியூலாம் பாடமாக்கி வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் 4 மார்க்ஸ். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இங்கே பாருங்கம்மா. சந்தையில் காணப்படும் 5 வகையான கணினிகள் ஒன்றினை கொள்வனவு செய்கிறது. முகாமையாளர் முகாமையாளர் என்ற வகையில் உங்களது தீர்மானம் எடுக்கும் செயல்முறை உதாரணங்களுடன் விளக்குக. இது என்ன கேட்டிருக்கான்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது முதலாவது யூனிட், அதாவது 12ஆம் ஆண்டு யூனிட்டோட சம்பந்தப்பட்டது. தீர்மானம் எடுக்கும் படிமுறையை கேட்டிருக்கான். பாருங்க எப்படி கேள்வி கேட்டிருக்காண்டு. இதே மாடல் பேப்பர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நல்லா இன்னும் சொல்லி தருவேன். எப்படி கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. செயற்பாட்டு முகாமைத்துவத்தையும் 12ஆம் ஆண்டு பாடத்தையும் சேர்த்து கேட்டிருக்கான். சந்தையில் காணப்படும் 5 வகையான கணினிகளும் சும்மா கேட்டிருக்கான். 5 வகையான கணினிகளாம், இதெல்லாம் என்னத்துக்கு போடுவான்? ஒன்றினை ஒன்றினை கொள்வனவு சேரவாம், இதெல்லாம் தேவையில்ல. இங்க பாருங்க, தீர்மானம் எடுக்கும் செயல்முறையை உதாரணங்களுடன் விளக்க கேட்டான். அப்ப என்ன செயல்முறை உங்களுக்கு நான் சும்மா சொல்லித்தரேன். பிரச்சனையை இனங்காண்ற இந்த படிமுறை, பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யற, மாற்றுத் தீர்வை கட்டியெழுப்புற, மாற்றுத் தீர்வை மதிப்பிடுற, சிறந்த மாற்றுத் தீர்வை தெரிவு செய்யற, நடைமுறைப்படுத்துற. இவ்வளவுதான் படிமுறை. 4 மார்க்ஸ். அக்தார், இதெல்லாம் பார்த்து கொள்ளுங்கம்மா. உங்களுக்கு அதில் படிச்சு தந்திருப்பேன் படிமுறை எல்லாம் ஒரு ஒயிட் ஷீட்டில் எடுத்து பாடமாக்கி கொள்ளுங்கன்னு சொன்னேன். தீர்மானம் எடுத்தல் படிமுறை, ஒழுங்கமைத்தல் படிமுறை, அனைத்து படிமுறையை நீங்கள் இதில் மார்க் பண்ணி கொள்ளணும். ஓகே ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்கிட்ட டவுட் கேட்ட எப்படி சார் ஈஸியாக மார்க் கவர் பண்ணக்கூடியன்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லித்தரேன். மற்ற ஸ்டூடெண்ட் எல்லோரும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் விளங்கும். நம்மள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எது ஈஸியாக சொல்லி தருவேன்னு சொல்லி. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இதில் தான் பாருங்கம்மா, இது ஸ்டூடெண்ட்ஸ் 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இது 6வது கேள்வியிலையும் கேட்டிருக்கான் செயற்பாடு முகாமைத்துவத்தில். விளங்குதா? அப்படி கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, உற்பத்தி ஒன்றினை தெரிவு செய்கின்ற போது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட போனஸ் மார்க்ஸ்னு சொல்லி மார்க் பண்ணி கொள்ளுங்கம்மா, பாடமாக்கி கொள்ளுங்கம்மா. அத்திக் சரி, இது எத்தனாம் பாஸ் பேப்பர்? 2021மா, 2021. உற்பத்தி முறை ஒன்றினை தெரிவு செய்யும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய நியதி. செல்லுங்க பாப்போம், கெட்டிக்கார பிள்ளைங்க, உங்களுக்கு படிச்சு தந்துட்டு நான் வந்திருக்கேன். நீங்க இது போனஸ் மார்க்ஸ், இதை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி தந்தேன். உற்பத்தி பொருளின் தன்மை. விளங்கல்ல நீங்க சொல்றது. உற்பத்தி பொருளின் தன்மை. ஓகே ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? 4 கேட்டிருக்கான் 2 மார்க்ஸுக்கு. சந்தையின் அளவு. ஓகே ஏற்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் நீங்க எதை சொல்றீங்கன்னு சொன்னா, உற்பத்தி ஒன்றினை தெரிவு செய்கின்ற பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம். அப்ப நீங்க சொன்னது ஓகே. அந்த 4 பாயிண்ட்டை நான் வச்சு கொள்ளுங்க. ஓகே
நோட்ஸில் இருக்கு. இந்த கேட்டிருக்கான்னு பாருங்கம்மா. படிச்சுட்டு அந்த இதுக்குள்ள தான் கேள்வி வந்திருக்கும். சும்மா எல்லாத்துக்குள்ளேயும் கேள்வி கேட்க மாட்டான். கெம்முக்குள்ள கேட்டிருக்கான். கேட்குதா பேசுறது நான்? ஓகே. பொருத்தமாக அமைவதற்குரிய காரணம் கெம் கணினியுடன் உதவியான உற்பத்தி முறை எதற்கு பொருத்தமாக அமைவதற்குரிய காரணம் என்ன? ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டரை நீங்க பயன்படுத்துறதுக்கான எல்லோத்துக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடியது தான் என்னன்னு சொன்னா தவறுகளை குறைத்து கொள்ள முடியும். இப்போ நீங்க அட்டவணை ஒன்று தயாரிக்கண்டா கம்ப்யூட்டர்ல நீங்க டோட்டலை கல்குலேட் இப்படி படிச்சுட்டு சம் கல்குலேட் பண்றதுக்கு SUM கொடுத்து பிரேக்கெட் பண்ணி ப்ளஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாம் கூட்டிப்படும். அக்கௌண்டன்ட்மாருக்கு அது விளங்கும். ஒடிட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளங்கும். என்ன செய்வாங்கடா கம்ப்யூட்டரில் ஈஸி மெத்தட் எப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கணினியுடன் உதவியான பாருங்க தவறுகளை குறைத்துக் கொள்ளலாம். மனிதன் என்ன செய்வார்? கல்குலேட்டரில் நீங்கள் சரியாக நீங்கள் கூட்டிட்டு போவீங்களா? அப்போ உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ல கட்டாயம் வரணும் எல்லாருக்கும். அக்கௌண்ட்ஸ் நீங்கள் கல்குலேட்டர் சரியாக செஞ்சீங்கன்னா சில சில தவறுகள் நடக்கும். அப்போ என்ன செய்யும்? தவறுகள் எல்லாம் குறைக்கப்படும் கெம் மூலம், அதாவது கணினியின் உதவியிலான உற்பத்தி முறை. அடுத்தது விரயங்கள் குறைவடையும். விரயத்தை குறைக்கலாம் கணினியின் மூலம். என்ன செய்யலாம்? விரயத்தை குறைக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? கிரயத்தை குறைக்கலாம், செலவு குறைய. ஊழியர்களுக்கு வேலை கொடுக்காம கணினி இருந்தா நம்ம கணினியிலே வேலையை செஞ்சு கொள்ளலாம். அப்ப செலவு குறைய. நெக்ஸ்ட் தரத்தை உயர்வாக செய்யலாம். வேலையை சரியாக உயர்வான தரத்தில் செய்யலாம் கம்ப்யூட்டர் மூலம். இதான் பாயிண்ட். 4 மார்க்ஸ் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? விரயங்களை குறைக்கிற, செலவுகளை குறைக்க முடியும், தரமாக மேற்கொள்ள முடியும், தவறுகள் குறைக்கப்படும். கெம்முக்குள்ள நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன்? என்ன சொல்லி தந்தேன் கெம்ல உங்களுக்கு? நீங்க கணினி தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை மிக இலகுவாக மேற்கொள்ள முடியும். பிரச்சனை ஒன்றும் இருக்காது, தவறுதலாக இடம்பெறும். உங்களுக்கு நீங்க அதே மாதிரி கிரியங்களை குறைச்சு கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இது 4 பாயிண்ட் எழுதி கொள்ளுங்கம்மா. இந்த கேட்டிருக்கேன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். 3வதுல ஆவண கேள்வியில, ஆன கேள்வியில 2வதுல ஊழிய உற்பத்தி திறனை வரைவிலக்கணப்படுத்துவதுடன் நீங்க ஊழிய உற்பத்தி திறன் சொன்னா நீங்க உற்பத்தி திறன் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். உற்பத்தி திறன் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஒரு ஆள் சொல்லுங்க. உற்பத்தி திறன் என்றால் என்ன? உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான விகிதம். ஓகே ஓகே, அப்ப குட். அப்ப உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான தொழில்நுட்ப, அதாவது இடையிலான தொடர்பு தான் உற்பத்தி திறன். அப்ப நீங்க இங்க கேட்டிருக்கான ஊழியர் உற்பத்தி திறன். அங்க நீங்க என்னத்தை எட் பண்ணணும்னு சொன்னா ஊழியர்னு கேட்டா ஊழியர் எட் பண்ணணும். அடுத்தது வந்து பொருள்னு கேட்டா பொருள் எட் பண்ணணும். இங்க கேட்டிருக்கான் ஊழிய உற்பத்தி திறனை வரைவிலக்கணப்படுத்துறேன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஊழிய உற்பத்தி திறனிற்கும் ஊழிய வெளியீட்டிற்கும் இடையிலான தொடர்பு தான் ஊழிய உற்பத்தி திறன். அவ்வளவுதான். விளங்கிக் கொள்ளுங்க. பொருள் உற்பத்தி திறன் கேட்டா பொருளை எட் பண்ணுங்க. விளங்குதா? அப்ப எவ்வளவு ஈஸி. அவ்வளவுதான். எத்தனை அதை உற்பத்தி செய்ய நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் 2 கேட்டிருக்கான். நான் என்ன சொல்லி தந்தேன்? ஊழிய உற்பத்தி திறனை பாடமாய்க்கொள்ள சொன்னேன். இது தொடர்ச்சியா கேட்கிறான்னு சொன்னேன். மாத்தி மாத்தி கேட்கிறான்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு இதுல மார்க்ஸ் ஈஸியா கவர் பண்ணக்கூடியது. என்ன சொல்லி தந்தேன்? ஊழிய உற்பத்தி திறனை மிக சிறப்பாக விருத்தி செய்வதற்கு மேற்கொள்ளக்கூடிய முறை சொல்லி தந்தேன். ஊழியருக்கு என்ன செய்யணும்? உள்ளீடுகளை நிலையாக வைத்து வெளியீடுகளை அதிகரிக்க. நோ, என்னம்மா சொல்றீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் சரியா சொல்லுங்க பாப்போம். இது ஊழிய தரவட்டத்தை குறைத்தல். ஊழிய சிறந்த ஊழியர் தொடர்பினை பேணல். ஓகே குட். சிறந்த ஊழியர் தொடர்பினை பேணல். பல்வேறு ஊழியர்கள் ஈடுபடுத்தல். ஓகே குட். வேற? நிதி மற்றும் நிதி அல்லாத வசதிகள் பெற்றுக் கொடுத்தல். குட். அத்தனமா சொல்லி தந்தேன். நீங்க சொன்னது தங்கச்சி, நீங்க சொன்னீங்க பிரச்சனை இல்லை, சரிம்மா. அது நீங்க உற்பத்தி திறனை விருத்தி செய்யக்கூடியது தான். அது உள்ளீட்டை குறைத்து வெளியீட்டை அதிகரிக்கிற உற்பத்தி திறன். இங்க கேட்டிருக்கிறது ஊழிய உற்பத்தி திறன். அதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிழைவிடுற. உற்பத்தி திறன் சொல்லிட்டா நீங்க ஊழியத்தை கணக்கெடுக்கிறல்ல, அங்க இங்க பொருள்னு போட்டிருப்பான். பொருளை கணக்கெடுக்காம பொருள் உற்பத்தி திறனை விருத்தி செய்யக்கூடிய முறைன்னு கேட்டா தரமான பொருளை பயன்படுத்துற, விரயத்தை குறைச்சு கொள்ற, ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலும் மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலும் அதை எழுதாம
இங்க எழுதிட்டு வர உள்ளீட்டை குறைத்து வெளியீட்டை அதிகரிக்கிற இங்க பார்க்கணும் முன்னுக்கு இங்க ஊழியம்னு தந்திருக்கான் அல்ல பொருள்னு தந்திருக்கானா அல்ல இயந்திரம்னு தந்திருக்கானா அதை பார்த்துட்டு நீங்க ஆன்சர் எழுதிட்டு வாரதான் 2 மார்க்ஸ். 2 தான் கேட்டிருக்கான் முறைகள். நிதி சார்ந்த நிதிசார ஊக்குவிப்பு வழங்குற சொல்லித்தந்தேன். பயிற்சி பெற்ற ஊழியரை வழங்குற சொல்லித்தந்தேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், உற்பத்தியாளர் ஒருவர் பொருட்களை உற்பத்தி செய்யும் போது என்னம்மா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் படிச்சு தந்ததை தவிர கேள்விக்கு வராது. நான் டெய்லியா சொல்லக்கூடியது அதான். சொல்லுங்க பாப்போம். 2வதுல ஆவண்ணக்கு சொல்லுங்க பாப்போம். பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டிய 2 ஒழுக்கம் அல்லது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் சொல்லுங்க. பொருளின் தரம் தரம். தரமான பொருளை உற்பத்தி பண்ணணும். ஓகே, குட். வேற பாதுகாப்பான உற்பத்தி பொருட்களை வழங்கல். ஓகே, குட். அவ்வளவுதான். 2 மார்க்ஸ். 2 தான் கேட்டிருக்கான். விவரிக்குன்னு கேட்டா நீங்க வரி வரியா விவரிக்க தேவையில்லை. நான் சொல்லித்தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். இதான் ஆன்சர் எழுதுற மெத்தட். ஷார்ட் நோட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஓகே. படிச்சு தந்ததை மாத்திரம் இங்க கேள்வியில போட்டிருக்கான். 4 மார்க்ஸ். இந்த ஒரு 4 மார்க் இது அது வராது. 4, 6, 8, 10, 12 மார்க்ஸ் 2021 கேட்டிருக்கான். செயற்பாட்டு முகாமைத்துவம் கட்டாயம் தேவையா இல்லையா? கட்டாயம் நீங்க படிச்சே அவனும் 12 மார்க்ஸ். MCQ 2 கேட்டிருப்பான் 14 மார்க்ஸ். ஓகே, அப்போ எவ்வளோ ஈஸி. நான் சொன்னதை எதை நான் உங்களை பாடமாக்கி குறிப்பாக மார்க் பண்ணி சொன்னேன் ரெட் கலரில் அது வந்திருக்கு தானே. அப்போ அதை நீங்கள் ரெட் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பாடமாக்குனா ஓகே. ஆன்சர் எழுதிட்டு வாரதான் பேப்பர் திருத்துறவன் கண்ணை மூடிட்டு திருத்திட்டு போவான். ஓகே, பிள்ளை சரியா எழுதிருக்கு. ஓகே, அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ் 2021 இப்போ 2022 பார்க்க போகிறோம். இதை குயிக்கில் பார்த்துடலாம். எழுதி கொள்ளுங்கம்மா. பாருங்க, இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஊழிய உற்பத்தி திறனுக்கு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. உங்களை ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எடுக்க சொன்னேன். ஏன்னா வெளியீட்டின் கீழ் ஊழியர் மணித்தியாலங்கள். ஊழியர் மணித்தியாலம். அப்போ இங்கே வெளியீடு எங்கே இருக்கு பாருங்க, தேடி பாருங்க. இங்கே சரி வெளியீடு தந்திருக்கானா, வெளியீடு தொடர்பான இங்கே பாருங்க, வெளியீடு தொடர்பாக தந்திருக்கானா இங்கே சரி எங்க தந்திருக்கான் மொத்த 3 வெளியீடு லட்சம் 3 லட்சம். அதாவது ரூபாக்களில் 300 யூனிட்ஸ் தந்திருக்கான் மொத்த வெளியீடு. அப்போ இங்க ஊழியர்கள் உற்பத்தி திறன் சொன்னா நீங்க ஒரு ஒயிட் ஷீட் எழுதி கொள்ளுங்க. வெளியீட்டை போடுங்க 300. வெளியீட்டை 300 போட்டதுக்கு கீழே வெளியீட்டுக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்கம்மா ஊழியர் மணித்தியாலங்களின் எண்ணிக்கை. ஊழியர் மணித்தியாலங்களின் எண்ணிக்கை எப்படி காண்ற அதுல தந்திருப்பான் பாருங்க. இந்த இருக்கு ஊழியம் மணித்தியாலங்கள் 2500. அப்ப 3,02,500 பிரிச்சா 3,02,500 பிரிச்சா 120. அப்ப 120 தான் ஊழிய உற்பத்தி திறன். சிஃப்ரா குட். ஓகே, அப்ப இயந்திரங்களின் உற்பத்தி திறனுக்கு ஃபார்முலா என்னம்மா சொல்லுங்க பாப்போம். வெளியீட்டின் கீழ் அப்ப இங்க 300 அலகு இருக்கு. இயந்திர மணித்தியாலங்கள் அலகுண்டா இந்த இருக்கு. இயந்திர மணித்தியாலம் 4000. அதை கீழே போட்டு பிரிக்கிறது. 300 சார் 120 அலகுண்டா இல்லாட்டி ரூபாய்ண்டா போடுறது. நீங்க 120 ரூபாய்ன்னு போட்டீங்கன்னா சரி. நோ அலகுகள்னு போட்டீங்கன்னா சரி. யூனிட்ஸ். ஓகே ஓகே, குட் கொஸ்டின். நீங்க அலகுகள் யூனிட்ஸ்னு போட்டாலும் சரி, அலகுன்னு போட்டாலும் சரி. ஓகே, குட் கேள்வி. அப்ப 4000 3 லட்சத்தின் கீழ் 4000த்துல பிரிங்க. பிரிச்சா 75. அப்ப 75 யூனிட்ஸ் இயந்திர உற்பத்தி திறன். மொத்த உற்பத்தி திறன் காண்றதுக்கு காணுங்க. இது கெட்டிக்கார பில்லொண்டு சொல்லுங்க பாப்பா. மைக் ஓன் பண்ணி இப்படித்தான் சார் செய்யணும் இதை. மொத்த உற்பத்தி திறன் காண்றதுக்கு இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சரி பாப்போம் யார் இருக்குன்னு சொல்லி நம்மளோட கிளாஸ்ல உற்பத்தி திறன் சொல்லுங்க. வெளியீடின் கீழ் உள்ளீடு. ஓகே, வெளியீட்டின் கீழ் உள்ளீடு. உள்ளீடு. அப்ப எப்படி காண்றேன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ளீடு எப்படி எடுப்பீங்க நீங்க? வெளியீடு தான் இந்த 3 லட்சம். உள்ளீடு எப்படி எடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம். மூலப்பொருட்கள் ஊழியர்களின் சொல்லுங்க சொல்லுங்கம்மா. வருதில்ல பாத்தீங்களா? இதான் பேப்பர் கிளாஸே கட்டாயம். பிரச்சனை இல்லை. மூலப்பொருட்கள் 5000
ஓகே மூலப்பொருள் கிரியத்தை பெருக்கணும். ஓகே குட். ஒன்று. பெருக்கி அது ஓகே ஊழியத்தை எடுக்கும். ஊழியம் 2500 எடுக்கணும். ஓகே குட். மற்ற சக்திக்கான கிரியம் எந்த சக்திக்கான கிரயம்? எதை சொல்றீங்க? ஊழியம் நீங்க சொன்னது சரிம்மா. மூலப்பொருள் கிரயத்தை யூனிட் அலகு பெருக்கணும். ஒன்று 10க்கு எடுத்தாச்சு. அப்ப இங்க ஊழிய மணித்தியாலம் அதாவது 2500 எடுத்தாச்சு. அப்ப இங்க ஊழிய கிரயம் எத்தனை இருக்கு? 100. ஓகே குட். அதால பெருக்குற. அடுத்தது இயந்திர மணித்தியாலம் எப்படி எடுக்கிற? இங்க இயந்திரம் 4000 யூனிட் தந்திருக்காங்க. அதோட இயந்திர கிரயம் 25. அதோட பெருக்குங்க. அடுத்தது வந்து பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க தந்திருக்கான் சக்திக்கான கிரயம். அதை இமேட் பண்ணுங்க. அப்ப டோட்டல் எல்லாம் கூட்டுங்க. எத்தனை வருதுன்னு சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி விளங்காதால் கேளுங்கம்மா. சரி, இன்னொரு தரம் ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்னொரு கதை சொல்ல. ஓகே, இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக விளங்கும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே குட். ஆயிஷா குட். அப்போ இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தெரியாத படிச்சுக்கொண்டே ஆகணும். இந்த இருக்கு 5000 என்னம்மா? இந்த 5000 தந்திருக்கான். இந்த 5000த்தை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பெருக்கணும். மூலப்பொருள் 5000 தந்திருக்கான். ஏன்னா அப்ப இங்க மூலப்பொருள் தொடர்பாக எங்க மணித்தியாலங்களோ அலகு தந்திருக்கான்னு பாருங்க. இந்த தந்திருக்கான் மூலப்பொருள் கிரயம் அலகு 10. அப்ப 5000த்துல 10 பெருக்கி போடுங்க மொத்த கிரயத்தை. போட்டீங்களா? எத்தனை எவ்வளவு வரும்? 10 தர 5000. 10 தர 5000 எத்தனை வரும்? 50000. ஓகே, அப்ப இங்க ஊழிய மணித்தியாலம் தந்திருக்கான் 2500. என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஊழியம் தொடர்பாக இங்க என்ன தந்திருக்கான்? எங்க சரி பாருங்க, இந்த ஊழிய கிரயம் தந்திருக்கான் 100. 2500 இந்த இருக்கு ஊழிய மணித்தியாலம். அப்ப இங்க இயந்திர மணித்தியாலங்கள் 100 தந்திருக்கான். அப்ப இரண்டையும் பெருக்குங்க. தர பெருக்குன வரக்கூடியதுதான் 2,50,000. மேல 50 கண்டோம், அடுத்தது 2,50,000. அடுத்தது இயந்திர கிரயம் 25 இருக்கு. இந்த மணித்தியாலம் 4000 இருக்கு. இயந்திர கிரயம் 25 இருக்கு. அப்ப அதையும் பெருக்குங்கம்மா, 1,50,000 வரும். அப்போ 4,50,000. ஓகே சாரி, 4,50,000. 90,000. அப்ப இங்க சக்திக்கான கிரயம் 1,50,000 இருக்கு. அப்ப டோட்டல் கூட்டுங்க, நான் சொன்னதை பெருக்கி எவ்வளவு வந்துச்சு? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மூலப்பொருள் இந்த இருக்கு 5000. மூலப்பொருள் கிரயம் 10 அலகு, அதோட பெருக்குங்க. ஊழியம் 2500 மணித்தியாலம் இந்த இருக்கு பாருங்க. அப்ப ஊழியத்தின் கிரைய மணித்தியாலம் 100 இந்த ஒரு கதோட பெருக்குங்க. அந்த பெருக்கின பெருமையை போட்டுடுங்க. இயந்திரம் 4000 மணித்தியாலம் போடுங்க. அடுத்து இயந்திரம் தொடர்பான கிரயம் இருக்கு பாருங்க 25 ரூபா, அதோட பெருக்குங்க. மொத்தத்தை போடுங்க. அதற்கு பின்னால சக்திக்கான கிரயம் 1,50,000 கூட்டுங்க. 5,50,000 வரும். அப்ப உங்களுக்கு தசத்துல வரும். எவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு? உள்ளீடு 3,00,000 இருந்து 5,50,000 பிரித்தால் மைனஸ்ல வந்திருக்கும் சிஃப்ரா. ஓகே குட். 0.545. ஓகே, அதாவது 0.545. இதான் அதோடைய மொத்த உற்பத்தி திறன். கேட்டா எழுதக்கூடிய மாதிரி இருக்கணும். கிளியர் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க செக் போடுங்கம்மா. ஓகே சார், 100% கிளியர். ஓகே, போடுங்க, செக் போடுங்கம்மா. முடிப்போம் இதோட டைம் வைத்து. செக் போடுங்க. கிளியர் சார். 0.4 0.545. அதாவது 545 0.545 பிரிச்சு பாருங்க. 3,00,000 சன்சிகா. ஓகே, வாவ், கிளியர். தேங்க்யூ. ஓகே, கௌசியா கிளியர். ஓகே, வேற யார் இருக்கீங்க? கிளியர். சஞ்சு கிளியர். ஓகே, கிளியர் சார், 100% சபீசன் கிளியர். ஓகே, பாசித் கிளியர். ஓகே குட். அக்தார் ஓகே சார், கிளியர். ஓகே, சஸ்மின் கிளியர் சார். அத்தீக் கிளியர் சார். அபி கிளியர் சார். அக்தார் கிளியர் சார். ஓகே, ஃபுல் கிளியர் சார். நிசான் ஓகே. ஹம்சத் கிளியர் சார். ஓகே,
வேற யார் இருக்கீங்கம்மா? அனு கிளியர், ஓகே. மதுசா ஓகே கிளியர். ஹம்ரிதா ஓகே கிளியர். ஜீனத் கிளியர், ஓகே. எம்ஹெச்எம்டி ஜனீர் ஓகே கிளியர். ஓகே, வேற யார் இருக்கீங்க? அவ்வளோதான். அப்போ எல்லாம் கிளியர். அப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இதை மட்டும் குயிக்கில் பார்த்து முடிச்சிடலாம். நோட்ஸ் கேள்வி தானே? ஓகே கிளியர். ஹம்தி ஓகே. அல்ஹம்துலில்லா. மாஷா அல்லா ஓகே. அப்போ இயந்திர உற்பத்தி திறன் நீங்கள் பாருங்கம்மா, அந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கான் ஒரு வருஷம் விடாம. 2021 கேட்டான், 2022 கேட்குறான். இயந்திர உற்பத்தி திறனை இந்த முன்னுக்கு போட்டிருக்கான் பாருங்க. அப்பயே ஊழியர் திறனை கேட்டான், இங்கே இயந்திரத்தை கேட்குறான். அப்போ ஒரு வருஷம் மாற்றி கேட்குறான். 2024 ஊழியத்தை கேட்டான், 2025 கேட்கல போல பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி. இயந்திர உற்பத்தி திறனை விருத்தி செய்வதற்கு நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை சொல்லுங்கம்மா பாப்போம். கெட்டிக்கார பிள்ளைகள் படிச்சு தந்ததை தவிர ஒன்றும் வரல. பழுதடையாத பழுதடையாத இயந்திரங்களை ஓகே, இயந்திரத்தை முறையாக உபகரணங்களும் கூடிய ஒழுங்கான இயந்திரங்களை முறையில் ஒழுங்கான முறையில் பராமரித்தல். ஓகே குட். அவ்வளவுதான். நான் எத்தனை? 2 மார்க்ஸ். ஓகே, அவ்வளவுதான். இந்த கேள்வியை நீங்கள் செஞ்சு எனக்கு நான் 5வது கேள்வியை ஒப்படையா பிரைவேட்டா எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. ஓகே, இன்றையோட கிளாஸ் முடியுது ஸ்டூடெண்ட்ஸ். செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு 6 மணிக்கு சரியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம 10 மணிக்கெல்லாம் 10 மணிக்குள்ளே நான் முடிச்சிருப்பேன். சாரி ஃபார் தட் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூ, கடும் போராட்டத்துக்கு இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு முடிப்பேன் எனக்கு பெரிய தலைவலி இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். செயற்பாட்டு முகாமைத்துவம் 6ஆம் தேதி ஷெடியூல் போட்டிருந்தேன். செமினார்ஸுக்கு ரெடி ஆகிட்டு கொண்டிருந்தேன் நான், பேப்பர் எல்லாம் எடுத்து. இதை நான் முடிச்சுக்கொள்ளணும், சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி இதை எப்படி போட்டு முடிப்பேன் தான் இன்றைக்கும் ஃபுல் நெட்வொர்க் இஷ்யூன்றதால பெரிய ஒரு சவாலை சந்தித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தால் முடிச்சிச்சு. உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ, பிழை இருந்துச்சோ 2 வருஷத்தையும் ஷேர் செஞ்சு அனுப்ப ஒன்றும். தேங்க்யூ ஸோ மச் ரத்தீக். ஓகேம்மா ஓகேம்மா. நீங்கள் 5 வருஷ பாஸ் பேப்பர் இன்னைக்கு செஞ்சு எனக்கு ப்ரைவேட்டாக யாரெல்லாம் போடுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அத்தீக். ஓகே ஆயிஷா ஓகே சார், கிளியர் சார். ஓகே, நீங்கள் 5 வருஷ செயற்பாட்டு முகாமைத்துவத்தை செஞ்சு மார்க்கெட்டிங்கில் செஞ்சு போட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், நல்லா பிடிச்சி தந்தீங்க சார். ஓகே, படிச்சு தந்தீங்க சார். ஓகே சஸ்மீன் ஓகே. ஆயிஷா தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். மார்க் செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் வந்திருக்கக்கூடியத டுமாரோ தஹஜத்துக்கு எழும்பி சார் ஃபுல் கிளியர். தேங்க்யூ ஸோ மச் நிசான். ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஜசாக்கல்லா. சிஃப்ரா ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ், டுமாரோ எழும்பி நீங்கள் செயற்பாட்டு முகாமைத்துவம் நான் படித்து தந்ததை நான் சொன்னேன், ஆரம்ப காலத்தில் சொன்னேன். நீங்கள் தியரி பாடம் படிச்சீங்கன்னு சொன்னால் 24 மணித்தீரத்துக்குள்ளே படிக்காட்டி உங்களுக்கு கன்செப்ட் மறந்துடும். ஞாபகம் நிற்காது படிச்சிங்கன்னா. 24 மணித்தீரத்துக்குள்ள இந்த கன்செப்டை ஃபுல்லாக படித்து ரிவிஷன் செய்யுங்க பாடத்தை. அதுக்கு பிறகு 5 வருஷம் பாஸ் பேப்பரை செஞ்சு எனக்கு அனுப்புங்க. அபி தேங்க்யூ சார் ஸோ மச். ஓகே தேங்க்யூ சார். யூனிட் 15 செய்ய பாருங்கள் சார். 7 ஓகேம்மா. எனக்கு 14ஆம் தேதிக்கு பிறகு டைம் இல்லைம்மா. எனக்கு வந்து ஒரு நிறைய வேலை இருக்குது. 2028 பேட்சுக்கு நான் தான் யூனிட் பேப்பர்லாம் ஃபுல் எடுக்கிறேன், நான் தான் யூனிட் எல்லாம் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு 14ஆம் தேதியோட 2026 பேட்சை ஃபுல் கிளியர் ஆக்குறேன். நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக செல்ஃப் ஸ்டடி தான் தரப்போகிறேன். செல்ஃப் ஸ்டடி தந்தாலும் உங்களுக்கு டாஸ்க் தருவேன். இத்தனாம் ஆண்டு பேப்பரை பார்ட் 2ல் நீங்கள் இதை செஞ்சு குரூப் 1 ஓப்பன் பண்ணி உங்களை எட் பண்ணி எல்லாரையும் செஞ்சு போடுங்கன்னு சொல்லி போட வைப்பேன். யூனிட் 14 செஞ்சிட்டேன்மா. யூனிட் 14 ரெக்கார்ட் இருக்குது, மெசேஜ் போடுங்க தாரேன். ஓகே ஓகே. யூனிட் 14 ஃபுல் கிளியர். யூனிட் 12 ஃபுல் கிளியர். யூனிட் 13 ஃபுல் கிளியர். 3 முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபைனான்ஸ், நிதி முகாமைத்துவம். நம்ம எப்போ பார்ப்போம்னு சொல்லி குரூப்பில் டைனபிள் இருக்குது பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக், உங்களுடைய கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஊக்கம் அளிப்பேன். எக்ஸாமை செதற விட்டுட்டு வாரத்துக்கு மாதிரி தான் உங்களுக்கு படிச்சு தரேன். ஓகே ஜசாக்கல்லா ஹம்தி. ஓகே 14 ஓகே. தேங்க்யூம்மா அத்தீக். ஓகே ஓகேம்மா. என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபீட்பேக் எல்லோரும் திலாரா சரி மேனேஜ்மெண்ட் ரெக்கார்டிங் குரூப்பில் போடுறீங்களா? ஓகேம்மா போடுறேன், எடுத்து படிச்சுக்கொள்ளுங்க. டுடே கிளாஸ் ஃபயர் சார் தேங்க்யூ ஸோ மச். ஓகே EM 26 ஓகே தேங்க்யூம்மா. அப்போ ஃபீட்பேக்கை தந்து நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. லாஸ்ட் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிக்கிற நான் படித்து தாரத்தை நான் சொல்கிற கைட்டில் படிங்க. பிஸ்னஸ் ஸ்டடிஸை அக்கௌண்ட்ஸுக்கு நீங்கள் பார்த்து போங்க. ஹாதிக் சேர்ட்டையோ உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் மட்டும் போங்க. ஆனால் ஹாதிக் சேர்ட்டை போகிறத நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மார்ச் சேர்ட்டை போங்க எக்கனாமிக்ஸுக்கு. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டடிஸுக்கு நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை.
எந்த கைடில் நீங்கள் இருந்தீங்கடா. இல்லை சார், நீங்கள் சொல்கிறத விட என்கிட்ட மாஸ்டர் மைண்ட் இருக்குது, நான் படித்து எடுத்து காட்டுன்னா படிங்க, அல்ஹம்துலில்லாஹ். எடுத்து போட்டேன்னு கால் பண்ணுங்க, அப்போ நான் உங்களை பாராட்டுறேன். இல்லை சார், நீங்கள் கைட் பண்ணுற மாதிரி நான் படிக்கிறேன், நல்ல மெத்தட் உண்டு, ஒவ்வொரு வருஷம் 5 வருஷம் பாஸ் பேப்பர் ஒவ்வொரு ஒரு யூனிட்டுக்குள்ளே பார்த்து செய்கிறேன், ஃபுல் கிளியர் ஆகுது, தொடர்ச்சியாக ஒரே கேள்வி தான் மாறி மாறி வருதுன்னு சொல்லுவீங்க. ஓகே, படிச்சுட்டு ஃபீட்பேக்கை தாங்க இன்ஷால்லா. கட்டாயம் ஃபீட்பேக் நான் இப்போ பார்க்க மாட்டேன், டைம் போயிட்டு கொஞ்சம் பேப்பர் எடுக்கிற வேலை இருக்குது, அதே போன்று கொஞ்சம் வேலையும் இருக்குது. இன்ஷால்லா டுமாரோ எல்லாத்துக்கும் ரிப்ளை தருவேன். ஓகே இன்ஷால்லா. இல்லாட்டி எட்மீன் உங்களுக்கு ரிப்ளை தருவார். எட்மீன் இதுக்கு ரிப்ளை தர மாட்டார், கஷ்டம். அதற்கு ரிப்ளையே நான் தருவேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்காங்க 28 பேஜுக்கும் 27க்கும், அவங்களையும் பார்க்கணும். இன்ஷால்லா. குட் நைட், see you all, inshallah, next class.